வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வே. இன்றைக்கி பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே இருக்குது. அந்த பலவலியம் பீச் பக்கத்துலேயே ஒரு பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னென்னா அது கொஞ்சம் காண்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்குது. இந்த விஷுவல் அப்படி தான் இருக்குது. நான் மட்டும்தான் ஒரே ஒரு குச்சியை வச்சு நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். போயிட்டு அந்த பட்டர்ஃப்ளை பீச் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். லெப்போர்ட்டு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு கடை, ஒரு கிளப்பு மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு ரீச் ஆனவுடனே கேட்கணும், அந்த லெப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இங்கே எதாவது சிறுத்தை எதாவது இருக்கா, நடமாட்டம் இருக்கா, ஒரு மாதிரி பயமாக வேறு இருக்குது நடக்கும்போது. ஸோ அதான் போயிட்டுருக்கேன். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக காடு தான். நம்ம நடக்க முடியலையே, இறக்கமாக இருக்கனால மாறி இருக்கு. இல்லை, ஃபுல்லாக காட்டில் தான் வந்துகிட்ருக்கேன், நடந்து வந்துகிட்ருக்கேன். ஒரு மியூசிக் பிளேயர் போட்டுட்டு அப்படியே மெல்லாம் நடந்து வந்துகிட்ருக்கேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் இப்படியே போனால் பட்டர்ஃப்ளை பீச் வரும்னாங்க. ஆனால் வர்றவங்க யாரும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு பாஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பட் லிஃப்ட்டு கேட்டால் தரமாட்டுறாங்க. எஸ்பெஷலி நடு காட்டில் நடந்து வந்துகிட்ருக்கேன். சம்திங் ஏதாவது என்னால் எதுவும் ஆயிருமா, இல்லை அவங்களால எனக்கு எதுவும் ஆயிருமா அப்படின்ற மாதிரி பயத்திலே போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். போகிற வரைக்கும் போக வேண்டியதான். அமைதியாக இருக்குது. ஆனால் அப்படியே மியூசிக் பிளேயரில் சாங்ஸ் போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கேன். அப்பா, இங்கே இறக்கமாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப தடுக்குது. இந்த மாதிரி கல்லாக இருக்குது. நடக்கும்போதே ரொம்ப ஷேக் ஆகுது, சரியான ஷேக் ஆகுது. ஏற்கனவே சும்மாவே கேமரா ஷேக் ஆகும். கேமராவே இல்லை, இது ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு வேறு என்ன, கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன், தனியாக போயிட்டுருக்கேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜீப் சர்வீஸ் போயிட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் போகிறாங்க. போயிட்டு இந்த ஜீப்பில் போயிட்டு உள்ளே வரைக்கும் போயிட்டு ட்ரெக்கிங் மாதிரி போகும் போல். இப்போ அங்கே தான் நம்மளும் போகிறோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. போனவுடனே பட்டர்ஃப்ளை பீச் வந்துடும். அதை பார்த்துட்டு திரும்ப இந்த பீச்லேயே திரும்ப ரிட்டன் வராங்க. வந்துட்டு இங்கே நிப்பாட்டுறாங்க. அதுக்கு எவ்வளோன்னு தெரில, மேக்ஸிமம் ஒரு பேர் 100 இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஜீப் சர்வீஸ் போகிறதுக்கு. வழியும் எப்படி இருக்குன்னு தெரில, போய் தான் பார்க்கணும் இனிமேல். போயிட்டு வந்துக்கிட்டு இது வந்த பீச்சு, இது வந்த ஜீப்பு. இதுக்கப்புறம் ஒரு பீச். இது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் இருக்குல்ல, சகதியா, அந்த ஜீப்பில் தான் இப்போ வந்தாங்க ஒருத்தவங்க. ஒரு ஜீப் போயிருக்கு. மேபி போகிற வழி ஃபுல்லாக சகதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஜீப் தான் வருது. இது போகுது, அது வருது. ஸோ அந்த மாதிரி வந்துகிட்ருக்கு. இங்கே போட்டிருக்கும் பாருங்கள், வே டு பட்டர்ஃப்ளை பீச். ஓ, ஒன் சைடுனா 150 ரூபா, 200 பெர்சன் போட் சைடு. புரியலையே இது என்னன்ட்டு. ஜீப் அவைலபிள், கம்ஃபர்ட் ட்ராப். இங்கேருந்து கூட்டிகிட்டு திரும்ப விடுறதுக்கு 150, 200 வராங்க. நம்மளுக்கு செட் ஆகாது. எப்படி இருக்குது ஆக்சுவலாக, சும்மா வெறும் வே மாதிரி தான் இருக்குது. போக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பூரா சகதியாக தாங்க இருக்குது, ஆனால் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ அதனால் நடக்க முடியுது. ஓகே, நடந்து போயிடலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. அப்படியே போகிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. சின்னதாக தான் இருக்கும் பீச்சு. போய் பார்த்தா தான் தெரியும். உள்ளே போயிட்டு அந்த ஒரு சின்னதாக யூ ஷேப்பில் சின்னதாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம்.
அப்படியே காட்டு வழியாக கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தால் சவுண்டு கேட்குது, அலையோட சவுண்டு கேட்குது. அப்படி முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். கல்லெல்லாம் ரொம்ப தடுக்கி விடுது. ரொம்ப குழுக்கலாக போகுதே. சரி, ஓகே, போயிட்டு நான் அந்த பீச் வந்தோடனே காட்டுறேன். கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. ஆஹா, பாருங்க, அங்கே பட்டர்ஃப்ளை பீச். சின்னதாக தான் இருக்கு. வந்தோடனே முடிஞ்சு. சின்னதாக இருக்கு, அவ்வளோதான். இதுதான் பட்டர்ஃப்ளை பீச்ன்றாங்க. அங்கே போய் உட்காருவோமா, பாறைக்கடியில் உட்காந்துட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்குது, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் சின்னதாக இருக்கு, அதுதான் பெரிய இது. அப்படியே லைட்டாக அந்த பாறாங்கல்ல மேலே ஏறி மேலே போய் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பீச் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். அதெல்லாம் ஆனால் பெருசாக வருதுங்க. சரி, ஓகே, இந்த பக்கம் போகும். இப்படி இருக்கு பாருங்க, தனியாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பீச். திஸ் இஸ் த பட்டர்ஃப்ளை பீச். அந்த பாறைலாம் லைட்டாக கொஞ்சம் வழுக்குதுங்க. சரியான வழுக்கலாக இருக்குது. ஆனால் பார்த்து வாங்க, வர்றவங்க பார்த்து வாங்க. அங்கே ஒரு 4-5 நண்டு உட்காந்துருக்கு பாருங்க பாறையில். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து தான் வர்றாங்க. அங்கேருந்து வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்துடுறாங்க. சரி, வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம். சூப்பராக இருக்குங்க, நடக்கவும் நல்லா இருக்குது. இன்னும் பீச்சு இந்த அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அலை கொஞ்சம் அதிகமாக வருது. காற்றும் வருது, சூப்பராகவும் இருக்குது. விஷுவலாகவும் சூப்பராக இருக்குது. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்தியாவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கும் காட்டும். லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு சஜஷனில் போய் நிற்கும். அவங்களும் பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த மாதிரி பெரிய ட்ரிப்பாக போகிறாரு, இவரை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் மைண்ட் வரும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய நாளைக்கு இதை விட சூப்பரான ஒரு பீச் தான் போகிறோம். நேற்று காட்டலை அப்படின்னு நைட்டு சின்ன சின்ன கடம் தான் இருந்துச்சு. பெரிய பெரிய கிளப் மாதிரி இல்லை. நான் மேபி அடுத்த நாளில் பார்க்குற பெரிய பெரிய பீச்சஸில் நிறைய நைட்டு பார்ட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டும் போது அது சரி, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.